ஒரு அமைதியான கிராமத்தில் அழகான ஒரு காலை தொடங்கியது. அந்த கிராமத்தில் குமார் என்ற ஒரு நல்ல மனம் கொண்ட பையன் வாழ்ந்தான். ஆனால் அவன் மனதில் ஒரு பெரிய கவலை இருந்தது. அவனது அம்மா மிகவும் நோயுற்று படுக்கையில் இருந்தாள். அவரை காப்பாற்ற ஏதாவது செய்ய வேண்டுமென்று குமார் முடிவு செய்தான். காட்டில் ஒரு மாயக் கிணறு இருப்பதாக அவன் கேட்டிருந்தான். அது நல்ல மனம் கொண்டவர்களுக்கு உதவும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த காடு மிகவும் ஆபத்தானது. எச்சரிக்கைகளை புறக்கணித்து குமார் தைரியமாக காடு நோக்கி சென்றான். அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம்: அம்மாவை காப்பாற்ற வேண்டும். காடு அடர்த்தியாகவும் இருண்டதாகவும் இருந்தது. விசித்திரமான சத்தங்கள் அவனை பயமுறுத்தின. ஆனால் அவன் தன்னம்பிக்கையுடன் முன்னேறினான். திடீரென அவன் முன் ஒரு மந்திர ஓநாய் தோன்றியது. அது சாதாரண ஓநாய் இல்லை, அது பேசத் தொடங்கியது. பயப்படாதே, நான் உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்று ஓநாய் குமாரிடம் கூறியது. குமார் தனது தாயின் நிலையை சொல்லி உதவி கேட்டான். ஓநாய் அவனை சோதிக்க முடிவு செய்தது. அது ஒரு காயமடைந்த மானை காப்பாற்ற சொல்லியது. குமார் தயங்காமல் அந்த மானிற்கு உதவினான். அவன் அன்பால் மான் மெதுவாக குணமடைந்தது. ஓநாய் குமாரின் நல்ல மனதை புரிந்து கொண்டது. பின்னர் அது அவனை மாயக் கிணற்றிற்கு அழைத்துச் சென்றது. அந்த கிணறு ஒளி வீசிக் கொண்டிருந்தது. நல்ல மனதுடன் வேண்டு, பேராசை வேண்டாம் என்று ஓநாய் எச்சரித்தது. குமார் கண்களை மூடி மனமாற வேண்டினான். என் அம்மா குணமாக வேண்டும் என்று அவன் கேட்டான். அந்த கிணற்றிலிருந்து ஒரு ஒளி வெளிவந்தது. ஒரு மந்திர மருந்து அவன் கையில் கிடைத்தது. அவன் மகிழ்ச்சியுடன் அதை எடுத்துக்கொண்டான். அதே நேரத்தில் பேராசை கொண்ட ராஜன் காடுக்குள் வந்தான். அவன் கிணற்றை பார்த்ததும் செல்வம் வேண்டினான். ஆனால் கிணறு அவன் பேராசையை உணர்ந்தது. திடீரென கருப்பு புகை எழுந்தது. அவன் பெற்ற பொன்கல்லாக மாறிவிட்டது. அவன் பயந்து ஓடிப்போனான். ஓநாய் மெதுவாக குமாரிடம் நல்ல மனம் எப்போதும் வெற்றி பெறும் என்றது. பேராசை அழிவைத் தரும். குமார் வீடு திரும்பி அம்மாவுக்கு மருந்து கொடுத்தான். சில நாட்களில் அவள் குணமடைந்தாள். Thank you, my son. You will feel better soon. Yes, with you here. I will always be here. இதை பார்த்த ஓநாய் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து காட்டிற்குள் சென்றது.